பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய 2 கிளாஸ்லையும் சைல்ட் ரைடிங்லேயும் நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து 2 தாய்களை குறித்து படிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் புதிய ஏற்பாடிலே நம்ம ஒரு சவாலான ஒரு தாயை குறித்து நாம் வேதத்திலிருந்து சிந்திக்கலாம். அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக தன்னுடைய தாயை குறித்து ஒரு வரியை கூறுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய தாய். நான் இவ்வளவு தூரம் பேசக்கூடியவராகவும் ஆண்டவருக்கு என்று வாழக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எனக்காக ஜெபித்த என்னோடு ஜெபித்த என் தாய்தான் காரணம். ரொம்ப அருமையான ஒரு வாசகம். நான் திரும்பவும் கூட சொல்லுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய தாய். நான் இவ்வளவு தூரம் பேசக்கூடியவராகவும் ஆண்டவருக்கு என்று வாழக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எனக்காக ஜெபித்த என்னோடு ஜெபித்த என் தாய்தான் காரணம். இந்த வாசகத்தை சொன்னது யார் என்றால் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் தன் தாயை குறித்தும் தன்னுடைய வளர்ச்சிக்கு தனக்காக ஜெபித்த தன்னோடு ஜெபித்த தன் தாய் தான் காரணம் என்பதை அவருடைய வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தாயினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷனை ஒரு விசுவாச மனுஷனை உருவாக்கினது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சவாலாகவும் அதே நேரத்திலே நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்திலே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ட்லே பெண்கள் உலகத்தில் பல இடங்களிலே வல்லமையாகவும் பயன்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு பிரதான ஊழியம் என்ன என்றால் பிள்ளை வளர்ப்பு. நான் 2 பிள்ளை வளர்ப்பிலே சொல்லும் போதே பிள்ளை வளர்ப்பு என்பது தேவனுடைய ஒரு ஊழியம். இது நமக்கென்று கொடுக்கப்பட்டது. கர்த்தரோடு கூட சேர்ந்து செய்கிற ஒரு அருமையான ஊழியமாய் இருக்கிறதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான சகோதரி. யார் அந்த தாய் அப்படின்னு என்று பார்த்தால் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு, அதாவது அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்து இருக்கிறேன். 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்திலே 2 சகோதரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐனிக்கேயால், லோவிசால், அதாவது யூனிஸ் அண்ட் லூயிஸ். ஓகே, இவர்களை குறித்து வேதத்திலே பெரிய அளவிலே சொல்லப்படவில்லை. ஆனால் சிறிய அளவில் சொல்லப்பட்டாலும் ஒரு சவால் விடுகிற அளவிலே ஒரு தாயா இவர்கள் எப்படியாக தேவனுடைய கரங்களிலே தனக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரே மகனை எப்படி வளர்த்தார்கள் என்பதை நாம கொடுக்கப்பட்ட வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்போ சில இந்த ஐனிக்கேயாலை குறித்து எங்கு அடுத்து முதலா சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அப்போஸ்தல 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த 16ஆம் அதிகாரம் குறிப்பா பார்த்தா இது அப்போ பவுலானவர் தன்னுடைய 2ஆம் மிஷினரி பயணத்தை தொடங்கின ஒரு நிகழ்வு. முதல் மிஷினரி பயணத்தை எல்லாம் முடித்துவிட்டு 3 வருடம் கழித்து 2வது மிஷினரி பயணத்தை தொடங்கிய காரியம். அதிலே நாம் வாசிக்கும் போது இந்த தீமோத்தியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் தீமோத்தி எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூதஸ்ரீ. அப்ப முதலாவதாக நாம் பார்க்கும்போது அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் தீமோத்தேயிலே வாசிக்கிறோம். அதாவது அடுத்து அதுக்கு முன்பதாகவே 16:1 வந்து தீமோத்தேயிலே சொல்லப்படும் போது அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லும் போது இந்த தீமோத்தேயுடைய தாய் ஒரு யூதஸ்ரீ என்றும் அவன் தகப்பன் கிரேக்கன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, ஒரு யூதஸ்ரீ எப்படி தன் பிள்ளையை வளர்த்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த யூனிஸ்ட் இருந்து நான் கற்றுக்கொண்ட பர்சனலா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்றால்
மாயமற்ற விசுவாசம். இந்த மாயமற்ற விசுவாசத்தை நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்து பார்த்தோம் என்றால் ஜென்யூன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டது. அப்ப இதனுடைய மீனிங் என்ன என்று பார்த்தால் அதிலும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வித்தவுட் ஹிப்போக்ரசி. அதாவது மாயமற்ற விசுவாசம், ஒரு உண்மையான ஒரு உத்தமமான ஒரு விசுவாசம். இது என்ன விசுவாசம்? எத்தனையோ விசுவாசத்தை நாம் பார்க்கலாம். யோகபேத் விஷயத்திலே நாம் பார்க்கும்போது தைரியமுள்ள ஒரு விசுவாசத்தை நாம் பார்த்தோம். அன்னாளுலே பார்க்கும்போது ஒரு பயபக்தி உள்ள ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த விசுவாசம் பேரிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மாயமற்ற விசுவாசம். இந்த மாயமற்ற விசுவாசம் என்ன என்பதை நான் யூனிஸுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். முதலாவதாக இந்த யூனிஸுடைய குடும்ப சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலை என்று சொல்லப்படும் போது ஒரு யூத பெண் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது தாய் யூத தாய், விசுவாசமுள்ள தாய் யூத ஸ்ரீ, தகப்பன் கிரேக்கன். அப்ப ஒரு யூத பெண்ணானவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, நமக்கு பழைய ஏற்பாட்டிலே நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியுடையத்தான் நாம் திருமணம் வேண்டும், புறஜாதிகளை நாம் திருமணம் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் நியமமா கொடுத்திருந்த ஒரு காலம். இந்த காலகட்டத்திலும் இதுதான், ஒரு விசுவாசியோடு மட்டும்தான் இணைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு பிரதான கட்டளை. ஆனால் அப்படிப்பட்ட நியாய பிரமாணங்களை கற்று அறிந்த ஒரு யூத பெண் எப்படி இப்படி ஒரு கிரேக்க மகனை திருமணம் பண்ணார் என்று நமக்கு அதை குறித்து எந்த ஒரு காரியமும் வெளிப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் எங்கு இருக்கிறார்கள், இவர்களுடைய குடும்பம் எங்கு இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் இவர்கள் லிஸ்திரா என்ற பட்டணத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தீமோத்தேயுடைய தகப்பனை பற்றி வேறு எந்த தகவலுமே நமக்கு தெரிய வைக்கப்படவில்லை, வரலாறுன்னு சொல்லவில்லை. ஆனால் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் ஒருவேளை அந்த சகோதரன் மரித்திருக்கலாம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த குடும்ப சூழ்நிலை. ஒரு யூதஸ்ரீ, ஒரு கிரேக்க தகப்பன், தீமோத்தேயு இந்த நிலைமையிலே இருக்கிறார். சோ இருக்கும்போது இரு வேறுபட்ட கலாச்சாரம். யூத முறைப்படி குழந்தை பிறந்த பிறகு 8 நாளிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது, அவருடைய பிரதான ஒரு கட்டளையாய் இருக்கிறது. ஆனால் இந்த தீமோத்தேயானவர் என்ன பண்ணப்படவில்லை, விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அது நமக்கு எங்கு தெளிவாகிறது என்றால் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்ப ஒரு கிரேக்க தகப்பன் யூத முறைப்படி பிள்ளையை வளர்க்க அவர் விரும்பவில்லை என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒரு எதிரடையான ஒரு குடும்ப சூழ்நிலை, இந்த நிலையிலே தீமோத்தேயு இப்படி விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படியாகவும், ஒரு நற்சாட்சி பட்டவனாகவும், ஒரு நல்ல சீசனாகவும் இருந்தார் என்பது அவருடைய தாயினுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக வளர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே என்று குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்கவில்லை, என்னுடைய வருமானம் அல்லது எங்க வீட்டுல இருக்கிற காரியம் அல்லது எனக்கு கணவன் இல்லை அப்படி என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிள்ளை வளர்ப்பிலே பிரதானமாய் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு காரியம், ஒரு தாயினால், ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயினால் ஒரு விசுவாசமுள்ள ஒரு மகனை உருவாக்க முடியும். குடும்ப சூழ்நிலை எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும், ஐனிக்கேயாலை அவருடைய அம்மாவால் லோவிசால் விசுவாசத்திலே நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து கண்டிப்பாக வளர்த்து இருப்பார்கள் இந்த குடும்பம். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த விசுவாசமானது அவருடைய மகளாகிய ஐனிக்கேயாளுக்குள் இருக்கிறதையும் நாம் வாசிக்க முடிகிறது. இந்த சூழ்நிலையிலே ஒரு தவறு நடந்து விட்டது, குடும்பத்திலே ஒரு தவறு, ஒரு கிரேக்க புறஜாதியார் வந்துவிட்டார். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையிலே தப்பு செய்த நிலைமையிலே லோவிசால் நினைத்திருந்தால் ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிவிட்டார்கள், ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலைமை அப்படி என்று சொல்லி தன்னுடைய அப்பனோட பேசாம கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் அப்படிப்பட்டு இல்லாதபடி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், திரும்பவும் அந்த விசுவாசத்திலே இழுத்து தன்னுடைய மகளை கொண்டு வந்து, அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேரனையும் கூட அவர்கள் விசுவாசத்திலே நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோ ஒரு குடும்ப சூழ்நிலையோ அல்லது மற்ற காரியமோ ஒரு பிள்ளை வளர்ப்பிலே தடையாக இருக்காது. எப்பொழுது என்றால் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாயாய் இருந்தால் மட்டுமே இதற்கு சாத்தியமாய் இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது யூனிஸ் வந்து, அதாவது ஐனிக்கேயால் நமக்கு ஒரு பெரிய சவாலாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விசுவாசம் நம்மிடத்திலே இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு தாயால் என்ன பண்ண முடியும் என்றால், ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மகனை உருவாக்க முடியும் என்பது இந்த ஐனிக்கேயாளுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இரண்டாவது ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த மாயமற்ற விசுவாசத்துக்குள்ளே குடும்ப சூழ்நிலை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக என்னது அப்படின்னா, சமுதாய சூழ்நிலை. இந்த லிஸ்திரா பட்டணம் எப்படிப்பட்டன பட்டணம் அப்படி என்று பார்த்தோம் என்றால், 14வது நீங்க அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதிலே வந்து நாம் பார்க்கும்போது இந்த லிஸ்திரா பட்டணத்திலே முதலாம் மிஷினரி பயணத்திலே பவுலும் பர்னபாவும் அங்கு போய் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஊழியம் செய்யும் போது 14வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பவுல் வந்து உற்று பார்த்து என்ன பண்றாரு, அந்த பையனை பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து தேவ ஆவியானவருடைய உதவியோடு சொல்லுகிறார், எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்ற சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், குதித்தெழுந்து நடக்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப இந்த அற்புதத்தை கண்ட அந்த லிஸ்திரா பட்டணத்து மக்கள் என்ன பண்றாங்க, தேவர்கள் தான் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்துல இறங்கி வந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க, கத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க கத்திட்டு என்ன சொல்றாங்க, பர்னபாவை பார்த்து யூபித்தர் என்றும், பவுலை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவர்களுடைய தேவர்களாகிய மெர்க்குரி என்றும் அவர்கள் சொல்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யூபித்தர் பட்டணத்துக்கு அவங்க என்ன பண்ணானா, அந்த பட்டணத்துக்கு, அந்த லிஸ்தா பட்டணத்துக்கு போகும்போது அந்த யூபித்தருடைய ஒரு கோயில் இருக்கிறது, அந்த வாசல்லே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பூஜாரி என்ன பண்றாரு, இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்பாக பழி செலுத்துவதற்காக எருதுகளும் பூமாலை மாலையும் ரெடியா இருந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்கள தெய்வமாக்கி, மனிதர்களை தெய்வமாக்கி அதை என்ன பண்றாங்க, அவங்க முன்பதாக பழியிடுறதுக்காக எருதுகளை கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையான நிலைமை. இந்த நிலைமையிலே தான் இந்த ஒரு குடும்பம் அந்த இடத்திலே வசித்து வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் இப்படி செய்வதெல்லாம் பார்த்துட்டு பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, சத்தமிடுறாங்க. ஏன்னா அவங்க அங்க வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இதுக்கு முந்தியுள்ள அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் வரிசையா சொல்றதா பார்க்க முடிகிறது. எகிப்துல அவர்கள் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் அவிசுவாசத்தை காட்டினாங்க, இப்படி பல காரியங்களை அவங்க விவரித்து சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வர்றதா பார்க்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்றத அவங்க ஆணித்தனமா சொன்ன போதும் இந்த லிஸ்திரா பட்டணம் ஒரு விக்கிரகம் இருந்ததால், அதே நில மனிதர்களை வந்து அவர்கள் என்ன பண்றாங்க, தெய்வமா விளங்குகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலே இருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய உலகமானது மிக மிக மோசமாக இன்டர்நெட்டுக்கும் மற்ற காரியங்களுக்கும், வாட்ஸ்அப், இப்படி பல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்ப பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மொபைல் போன், இப்படி பல அடிக்ஷன் இந்தப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்மளுடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்ப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய சவாலாகிறது. அந்த நாட்களிலே இந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த லிஸ்திரா பட்டணத்திலே இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப முதலாம் மிஷினரி பயணத்திலே இந்த குடும்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஏற்கனவே அவர்கள் யூதர்கள், நன்கு தேவனை குறித்ததான அறிந்தவர்கள்,
அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு இப்படி இந்த குடும்பம் இரண்டாம் மிஷினரி பயணத்திலே அவர்களை பவுல் வந்து சந்திப்பதையும், அவர்கள் லிஸ்திரா பட்டணத்திலே ஒரு வீட்டு சபை இருந்தது என்றும், அங்கே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்றும், அந்த நிலையிலே தீமோத்தேயுவை ஒரு சீஷனாய் யார் பவுல் காண்பதையும் நான் பார்க்க முடிகிறது. அப்ப சமுதாய சூழ்நிலையின் மத்தியிலும் இவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று பார்க்க முடிகிறது. மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்திலே நடிப்பு இருக்காது. மாயமற்ற விசுவாசம்னா நம்ம மாய்மாலம் பண்றது. இப்ப வந்து என்னன்னா நம்ம மத்தியில எல்லாம் பார்க்கும்போது மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேத சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க. ஆனா வந்து தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். ஆனா என்ன பண்ணுவோம்? நல்ல நாள்லாம் பார்ப்போம். இந்த நாள், அந்த நாள், கரி நாள் அப்படின்லாம். இது என்னது? நம்ம மாயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஒரு ஒரு 2 பெண்கள் வந்து என்ன பண்றாங்க? மாயமற்ற விசுவாசத்திலே இருக்கிறதா நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. குடும்ப சூழ்நிலை எதிரடையாக இருந்திருக்கிறது. சமுதாய சூழ்நிலை எதிரடையாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஒரு மாயமற்ற விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்ந்து காட்டுறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மிடத்திலே பெண்களாய் இருக்கிற நம்மிடத்திலே இந்த மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதா? சில நேரங்களிலே நம் வீட்டிலே ஒரு ஃபேஸ் இருக்கும். ஆனா சபைக்கு போனால் நம்மளுடைய ஃபேஸ் வேற ஃபேஸா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த மாயமற்ற விசுவாசத்திலே வளர்க்கவே முடியாது. அப்ப முதலாவதாக இவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த பாட்டி, இந்த அம்மா ஐனிக்கேயாள் இவர்கள் இருவரும் என்ன பண்ணார்கள்? வாழ்ந்து காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க முடிகிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம். இது முதலாவதாக நமக்கு ஒரு சவாலான காரியம். பெண்களாய் நாம் மாயமற்ற வாழ்க்கையை வாழ முடிகிறதா? பிள்ளைகளே நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம போவோம். ஆராதிச்சுட்டு வந்து மத்தியானம் என்ன பண்ணுவோம்னா, நல்ல டிவி போட்டு பார்த்து சில ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நிறைய ப்ரோக்ராம்ஸு அங்க இங்கேன்னு இருக்கும். அப்ப என்ஜாய் பண்ணி அப்ப பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே இதுல ஒண்ணும் தப்பு இல்ல போல இருக்கு. அதனால நம்மளும் அத பார்ப்போம். பிள்ளைங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு சவாலான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இவர்கள் ஒரு மாயமற்ற விசுவாசத்தை காண்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக இந்த யூனிஸ் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன என்றால், இந்த 2ஆம் மிஷினரி பயணத்திலே அவர்கள் லிஸ்திராவுக்கு பவுல் வரும்போது தீமோத்தேயை பார்த்து ஒரு நல்ல ஒரு விசுவாசத்திலே இருக்கிறாள் என்று, உத்தம குமாரனாய் இருக்கிறார் என்று கண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தன்னோடு கூட ஊழியத்திலே அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய திட்டத்திலே தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தனக்கென்று நம்பிக்கையாய், தனக்கும் தன் அம்மாவுக்கும் நம்பிக்கையாய் இருக்கிற தீமோத்தேயு. அப்படி இருக்கும்போது இவர்கள் தனக்கு ஆதாரமாய் இருக்கிற ஒரே மகனை என்ன பண்ணாங்க? தேவனுடைய திட்டத்திலே ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அப்ப பவுலோடு கூட பல ஆண்டுகள் ஊழியம் பண்ணி இருக்கலாம். பவுல் என்ன பண்ணார்? பல இடங்களிலே தீமோத்தேயை அனுப்புறதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியாக 2ஆம் தீமோத்தேயு எழுதும்போது கிட்டத்தட்ட பவுலுக்கு மரண தண்டனை விதிக்கிற மரண தருவாய் கடைசி இதிலே வைக்கும்போது அவன் மரித்து போய்விடுவோம் என்ற ஒரு இதிலே எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் இந்த குடும்பத்தை குறித்து ஒரு நற்சாட்சியை பவுல் எழுதுறத நம்ம பார்க்க முடிகிறது. 2வது தீமோத்தேயிலே முதல் அதிகாரத்திலே இந்த தீமோத்தேயை குறித்து அவர் எழுதுறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து மற்றவர்கள் நற்சாட்சி சொல்லுகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? பவுல் சொல்லாமல் நமக்கு தெரியாது. தீமோத்தேயுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு தெரியாது. ஆனா அவர் அருமையாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளும் எப்படி போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தால், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால்
என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்து இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையாய் தீமோத்தேயை அவருடைய பாட்டியும் அவருடைய அம்மாவும் வளர்த்திருக்கிறதை பார்க்க முடியுது. அப்ப ஒன்று இந்த இதுல இருந்து தெரிகிறது என்ன என்றால், பெண்களாகிய நாம் சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து விட்டோம், நமக்கு கடமைகள் முடிந்து விட்டது என்று நினைக்கவும் முடியாது. நமக்கு கடைசி வரை கடமை இருக்கிறது. இந்த பாட்டி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். அப்ப ஒரு பேரன் பேத்தி ஆனாலும் அவர்களுடைய விசுவாசம் பேசப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்சு வந்து நம்முடைய பேரன் பேத்திமார்களிடத்திலே நாம் வாங்கினால் அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியாற்ற நிலைமை. அப்ப எல்லா நிலையிலும் கடைசி வரை நம்முடைய விசுவாசத்திலே காத்து கொள்ள வேண்டியது பெண்களாகிய நாம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த லோபிசால் இந்த ஐனிக்காளுக்குள்ளும் உள்ள அந்த மாயமற்ற விசுவாசம் அவருடைய தீமோத்தேயு இடத்திலே பார்க்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நான் இன்னொரு காரியம் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் வந்து தீமோத்தேயுக்கு சின்ன வயதிலேயே வசனங்களை அதிகமாய் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். நான்காவதாக நான் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கட்டாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். இன்னார் அப்படின்னா முதலாவது அவருடைய பாட்டி, இரண்டாவதாக அவருடைய அம்மா, மூன்றாவதாக அவர் பவுல் இடத்திலும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். பவுல் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு போன்ற காரியங்களிலே எழுதும் போது அவருடைய உத்தம குமாரனாகிய அப்படின்னு சொல்லி ஒரு உருகி எழுதுறத தனக்கு ஒருவேளை பிள்ளை இல்லை, ஆவிக்குரிய பிள்ளையாய் அவனை என்ன பண்றாரு, தென் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு குறித்து எழுதும்போது நிறைய காரியங்களை வந்து அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். விசுவாசத்தில் உத்தமாய் இருக்கிற தீமோத்தேயு என்று எழுதுறத நம்ம பார்க்க முடியும். நிறைய காரியங்களை ஒரு தகப்பன் சொல்வது போல அநேக காரியங்களை அவர் அட்வைஸா எழுதியிருக்கிறார். அடுத்ததாக அப்படி எழுதியிருக்கிறார், அதிலே நீ கற்றுக்கொண்டதை நீ அறிந்திருக்கிறதும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளதாக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவர் என்று உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்தே அவர்களுடைய அம்மா தீமோத்தேயுக்கு வசனங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். யூத முறைப்படி முதல் 5 வருடம் பிள்ளைகள் தாயோடு இருக்கிற ஒரு நேரம். யோகபத்துடைய வாழ்க்கையிலும் கூட என்னாச்சு அப்படின்னா கற்றுக் கொடுத்தார்கள் இல்ல. பார்வோன் குமார்த்தியோட இடத்துல பிள்ளை போனாலும் திரும்பவும் வரும்போது கண்டிப்பாக பால் மறக்கிறவரை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதற்கு பின்பு திரும்ப பார்வோன் குமார்த்தியிடம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த 5 வருடத்திலே அவர்கள் தேவனை குறித்தும் தான் யார், மற்றவர்கள் யார் என்றும் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி வளர்த்ததை நாம் கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். அதே போல இந்த தீமோத்தேயுடைய அம்மாவும் சிறு வயதிலிருந்து வசனங்களை சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார்கள். முதலாவதாக நாம் வசனங்களை என்ன பண்ண வேண்டும், படிக்க வேண்டும் ஆர்வத்தோடு. இந்த வசனம் என்ன சொல்லி கொடுக்கிறது, சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண வேண்டும், காலையில ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் படித்ததோடு மட்டுமல்ல நம்முடைய வசன வாசிப்பு. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம், இப்போப்பட்ட நிலைமையிலே நமக்கு ஒரு பெரிய சாத்தானா இருக்கிறது நம்மளுடைய மொபைல் போன். யூடியூப்ல என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை நாம் தேடுகிறவர்களாய் எப்பொழுது பார்த்தாலும் அதை தேடிக்கொண்டு பிள்ளைகளை கவனிப்பதிலே விட்டு விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய ஊழியத்திலே நான் கரெக்டாக இருந்தேனா? எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது நான் என் பிள்ளைக்கு தேவனை நான் காண்பித்திருக்கிறானா? சிறு வயது முதல். நமக்கு தமிழ்ல அநேக பழமொழிகள் 5 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ ஏன்னா சின்ன வயதிலே நாம் சொல்லி கொடுத்தோம் என்றால் அது கடைசி வரை என்ன பண்ணோம், அந்த வசனங்களை படித்து அப்ப சின்ன வயதிலேயே உள்ளத்திலே நாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு புரியாது, அப்படியெல்லாம் கிடையாது.
சின்ன வயதில் இருந்தே த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வாரத்துல சில நேரத்துல என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைகள் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சிருவாங்க. இதை நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் நிறைய கண்டிருக்கிறேன். அவர்கள் வாயிலே சொல்லு பிறவாதற்கு முன்பே என்ன பண்ணலாம், அந்த வசனங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். எப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய ஊழியம் பிள்ளைகளிடத்துல இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். சார்லஸ் ஸ்பர்ஜன் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பையன் என்று நாங்கள் வாசிச்சேன். நான் அவரை குறித்து வாசிக்கும் போது முதல் பையன் அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த பையன் வந்து ரொம்ப ஆக்டிவாவே இருப்பானாம். அப்ப அவனுடைய பாட்டி அவர்கள் என்ன பண்ணார்களாம், இவர்களை கவனித்து கொண்டே இருந்த அந்த தாய் அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, ரூத் அவர்களுடைய பேர். அப்ப அவள் கவனித்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், பார்த்து இந்த பையன் இவ்வளோ ஆக்டிவா இருக்கானே, இவனை வேற ஏதாவது ஒரு விதத்திலே இவனை என்ன பண்ணலாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மிக கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்போ ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டிலே நிறைய புத்தகம் இருக்கிறதை அவர்கள் பார்த்து அந்த பையன் பார்த்துட்டு அதை போய் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்ப அந்த நாள்ல அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த புக்கு என்னது தெரியுமா, நம்ம அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ், நம்ம மோட்ச பயணம். அந்த புத்தகத்தை எடுத்து அவர்கள் படிக்கும்போது அவன் மிக இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க இவனுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து அந்த சார்லஸ் பர்ஜன் என்ன பண்ணாராம், அநேக புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாராம். அப்ப நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது கரெக்டாக இருக்கும், எதை கொடுத்தால் பிள்ளை வந்து அமர்ந்து உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்பான் என்பதை நாம் பார்த்து சிந்தித்து என்ன பண்ண வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டியினால் வளர்க்கப்பட்ட மகன் பின்பு தன் தாயினால் வளர்க்கப்பட்டு அவருடைய தாயானவள் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு தாய். இவர்களுக்கு முந்தைய வருடங்களில் இருந்தவர்கள் தான் சூசன்னா வெஸ்லி. அவர்களுக்கும் 18 பிள்ளைகள். இவங்களுடைய இந்த தாய்க்கும் சார்லஸ் பர்சனோட தாய்க்கும் அவங்க வந்து எலிசா, அந்த அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 18 குழந்தைகள். ஆனால் இருந்தது 8ஓ 9ஓ அது சரியாக தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்காக எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். அப்ப ஒரு நிகழ்வு ஒரு நாள் நடந்தது. அவருடைய தகப்பனார் ஜான் ஸ்பர்ஜன் வந்து எப்பொழுதுமே ஊழியத்திலே மிகவும் பிஸியாக இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். எப்பொழுது பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் என்று வெளியே போய் விடுவாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊழியத்துக்கு குதிரையிலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. நமக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், 8 9 குழந்தைகள் வீட்டிலே இருக்கிறார்கள், நம்முடைய மனைவி ஒருவராய் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே, வேண்டாம் இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகவில்லை என்று சொல்லி திரும்பவும் குதிரையை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணா வந்து விட்டார். வந்து விட்டு பார்த்தால் வீட்டிலே ஒரு சத்தமும் இல்லை. அவர் மெதுவாக வந்து வீட்டிலே கதவின் ஓரத்திலே வைத்து காதை கேட்கும்போது அவருடைய தாயானவள் அத்தனை பிள்ளைகளையும் உட்கார வைத்து கண்ணீரோடு ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்தாராம். அப்ப பார்த்ததுல இருந்து அந்த ஜான் ஸ்பர்ஜன் ஒரு முடிவெடுத்தாராம். சரி, வீட்டை குறித்து இனி கவலை இல்லை, வீட்டை பார்ப்பதிலே வீட்டில் பிள்ளைகளிலே கவனிப்பதிலே என்னுடைய மனைவி அவருடைய ஊழியத்தை கரெக்டாக செய்கிறாள், நான் வெளியில் உள்ள காரியங்களை கவனிக்க போகிறேன் என்று அவர் திரும்பி போய்விட்டாராம். அப்ப அந்த தாயினுடைய ஒரு ஜெபம், அவர்கள் எப்பொழுதுமே முழங்கால் படியிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். அந்த தாயை குறித்து இப்படியாக ஸ்பர்ஜன் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய அந்த தாய் வந்து இப்படி சொன்னார்களாம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் அறியாமையில் உள்ள பாவங்களில் அழிந்து போகக்கூடாது. அவர்களுக்கு இது பாவம் என்பது நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், இதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அவர்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நான் சாட்சியாய் இருப்பேன். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எல்லா காரியங்களையும் இது பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிடிக்கும் என்கிற காரியங்களை வேதத்தில் உள்ள வசனத்திலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அதற்கு நானே நியாய தீர்ப்பு நாளிலே சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, இது போன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இந்த தாயை போல அவங்க சொல்றாங்க, நான் நியாய தீர்ப்பு நாளிலே நான் சாட்சியாய் இருப்பேன் என்று
அவங்க சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான தாய் தான் சார்லஸ் ஸ்பர்ஜனோட தாய். நாம் எப்படி வேதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்குங்கிறோமாய் முதலாவது நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? வேதத்தில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுக்கிறோமா? அந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்கும்போது 3வது அதிகாரத்திலே 16 பார்க்கும்போது, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு என்ன பண்ணி இருக்குது கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது இத படிக்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பிள்ளைங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டோ அல்லது இங்க சென்னையில எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன பண்றாங்க நீட்டு என்னென்னமோ காரியங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முதலாவது இந்த வசனத்தை படியுங்க. நித்தியத்துக்குரிய காரியங்கள். நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? நித்தியத்துல போய் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்களுக்கு நாம் நித்தியத்துக்குரிய காரியங்களை என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம்? இந்த யூனிஸும் ஐனிக்கேயாலும் லோவிசாலும் என்ன பண்ணார்கள்? தன்னுடைய பேரனுக்கும் தன் மகனுக்கும் என்ன பண்ணாங்க? தேவனுக்குரிய காரியங்களை மட்டும் சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். சின்ன வயதிலிருந்து தேவனுடைய வசனங்களை படிக்க சொல்லி கொடுக்கிறோமா? நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டது போல பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நாம் ட்ரெயின் பண்ணுகிறோமா? சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோமா? ஏ இல்ல சொல்லி கொடுக்கல அப்படின்னா மிகவும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாளிலே மிகப்பெரிய கணப்பை நாம் ஒப்புவிக்க வேண்டிய நிலைமையிலே இருப்போம். ஒரு அம்மாமார்களாய் நம்மளுடைய பங்கு மிக மிக பெரிய ஊழியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இது ஒரு அஜாக்கிரதையாய் நாம் இராதபடி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே படுக்க போவதற்கு முன்பதாக இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் தேவனை குறித்து ஏதாவது சொல்லிக் கொடுத்தேனா? ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார வைத்து இன்றைக்கு ஆண்டவரை குறித்ததான காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவோ விதத்திலே பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணணும்? சின்ன வயதிலிருந்தே முதலாவது அந்த வேதாகம அட்டவணையை படிக்க வைக்கலாம். அதுக்கு படுத்தி வச்சுட்டு அதுலேருந்து வேதத்தை எப்படி திருப்ப வேண்டும் என்று என்ன பண்ணலாம்? கத்துக் கொடுக்கலாம். அதே போல சபையில என்ன பண்ணலாம்? மெசேஜ் குடுக்கும்போது இன்னைக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்றத நீங்க திரும்பி வீட்ல வந்து கேட்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் நம்முடைய வீட்டிலே சம்பாஷணை நடக்கிறதா? ஒரு அம்மாவாய் நம்ம என்ன பண்ணலாம்? நெறைய காரியங்களை ஒரு முன்மாதிரியாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இந்த காரியம் மிகவும் ஒரு சவாலான ஒரு காரியம். ஒரு மாயமற்ற விசுவாசம். நாம் மாயமற்ற விசுவாசம் இருந்தால் தான் நம் பிள்ளைகளுக்கும் அதே விசுவாசம் வரும். நாம் வாழ்ந்து காட்டினால் தான் பிள்ளைகளும் வாழ்ந்து காட்டுவார்கள். அதை பார்த்து வாழ்ந்து காட்டுவார்கள். நாம் தான் ரோல் மாடல். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நாம சில நேரம் நம்ம சொல்லுவோம், "எந்த பிள்ளைகள் வேதம் வாசிப்பதே இல்லை. எந்த பிள்ளைகள் ஜெபிப்பதில்லை" அப்படி என்று நாம் சொன்னோம் என்றால், முதலாவதாக நாம் வேதம் வாசிக்கிறோமா? நாம் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், "என்ன அம்மா இவ்வளவு நேரம் எப்ப பார்த்தாலும் பைபிளே படிக்கிறீங்க. உங்களுக்கு போர் அடிக்காதா?" எங்க வீட்ல எங்க பிள்ளைங்க நெறைய நேரம் கேட்கிறது. எப்ப பார்த்தாலும் இத தூக்கிட்டே தான் அலையுறீங்க. கிச்சன்ல இருந்தாலும் இந்த பைபிளோட தான் நின்றுருப்பேன். சில நேரம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இத படிக்க படிக்க அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது சில பாவங்களை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்தும்போது, ஆண்டவரே இந்த பாவம் என் பிள்ளைகளிடத்திலே வரக்கூடாது என்று ஜெபிப்பதிலே நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம பிள்ளைகளிடத்திலே சில பாவங்களை நாம் பார்த்தோம் என்றால், அதை குறித்து நாம் அவர்களை அடிக்கவோ, திட்டவோ கூடாதபடி நாம் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனிடத்திலே சொல்லணும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இது போன்ற பாவங்கள் இருக்கிறது. இதை நான் திருத்துவதற்கும், இதை சரிப்படுத்துவதற்கும் ஒரு அம்மாவாய் நீர் என்னை வைத்திருக்கிறீர். நான் என்ன பண்ண வேண்டும்? என்றைக்காவது நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறோமா? மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளை வளர்ப்பு என்பது நம்ம நினைக்கிற மாரி சாதாரண காரியம் இல்ல. இன்றைக்கு நெறைய விசுவாச பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க? சாட்சியற்ற நிலைமையில போய் விடுறாங்க. அதனால இந்த சகோதரிகள் மிக ஒரு சேலஞ்சான காரியம். இவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருந்தது. ஆனால் தவறுகளை திருத்தி அவர்கள் என்ன பண்ணார்கள்? தேவனுக்கென்று ஒரு உத்தம குமாரனை அவர்கள் வளர்த்து கர்த்தருக்கென்று பயன்படுத்தினார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் கொடுத்த கனிகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவனுக்காக ஆவிக்குரிய கனிகளாய் நாம் மாட்டுகிறோமா? ஒருவேளை இன்றைக்கு இல்லை என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எனக்கும் இந்த மெசேஜ் மிகவும் சவாலா இருந்தது. எடுக்கிறதுக்கு முன்பதாக நான் மிகவும் கஷ்டத்தோடு தான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மாயமற்ற விசுவாசத்தை எனக்கு தாரும். அதை வாழ்ந்து காட்ட எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நான் காரணம் காட்டி நான் பிள்ளை வளர்ப்பிலே தோத்து விடக்கூடாது. என்னுடைய சுத்தி இருக்கிற சமுதாய சூழ்நிலையை நான் காரணம் காட்டி, என்னுடைய சொந்தக்காரங்களை நான் காரணம் காட்டி, என்னுடைய ஊழியத்திலிருந்து நான் என்ன பண்ணக்கூடாது? விட்டு அதுக்கு அதை என்னுடையது இல்லை என்று நான் சொல்லிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் கத்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். எத்தனை கனிகளானாலும் அதுக்கு பதில் என்னது? பொறுப்பு யாரு? நான் தான். அதனால இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் நீங்கள் தேவனிடத்திலே இந்த யூனிஸை போல, இந்த லூயிஸை போல நாம் என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தாவே, இந்த மாயமற்ற விசுவாசத்தை தாரும். என் பிள்ளைகளுக்கு நான் சிறு வயது முதலே நான் சொல்லிக் கொடு இதுவரை நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இனியும் கர்த்தர் கிருபையாய் நாட்களை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். வசனத்தை டெய்லி என்ன பண்ணுவோம்? சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க என்ன நான் சொல்லிக் கொடுக்கணும்? யாருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது நாம என்ன பண்ண வேண்டும்? வேத வசனங்களை அதிகமாய் படிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் நான் கூட கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை இந்த அளவுக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மாமார்களாய் ஆசைப்படுவதிலே ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பிள்ளைகளை சமுதாயத்திலே நல்ல நிலையிலே கொண்டு வர வேண்டும் தான். ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்துக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார். ஒரு நாளும் உயர்த்த மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே உப்பாய் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், கலங்கரை விளக்கமாய். கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? பிள்ளைகளை பயன்படுத்துவார். ஆனா நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் என்ன என்றால், வேத வாக்கியங்களையும் வேத எழுத்துக்களையும் என்ன பண்ண வேண்டும்? சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிக மிக அவசியமாய் இருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அதே போல யாக்கோபு 1:21 பார்க்கும்போது, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் மிக மிக முக்கியம். இது தப்பு செய்யும் போது நம்மளை தண்டிக்கும், நம்மளை கண்டிக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? உள்ளத்திலே வைத்து வைக்க வேண்டும். என்ன பண்ணும்? இது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை திருத்தி நல்வழிப்படுத்தும். எப்படிப்பட்ட வசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த யூனிஸை போல, இந்த லூயிஸை போல நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறதா என்றதை இன்றைக்கு நாம் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கட்டும். நாம் தேவனிடத்திலே கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், நம் சந்ததிகளுக்கும் கொடுப்பார். இந்த இதுல இன்னொரு இது என்ன என்றால், அது ஜெனரேஷனா போறதா பார்க்க முடிகிறது. நம்மளோடு கூட நிக்க போறது கிடையாது. அது என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு ஜெனரேஷன் முழுவதும் அது பரகக்கூடியதா இருக்கிறது. நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகள் சந்ததிகளாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் யார் என்றால் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததி சந்ததிகளாய் அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. அதனால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால், நம்ம என்ன எப்படி வாழ வேண்டும் என்றால், மாயமற்ற விசுவாசத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு தாய்களாய் வாழ வேண்டும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.